இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது ஒயர்லெஸ் ரவுட்டர் கான்ஃபிகரேஷன். ஸோ ஒயர்லெஸ் ரவுட்டரை எப்படி கான்ஃபிகர் பண்ணலாம்? ஸோ அதுக்கு நமக்கு தேவைப்படக்கூடிய காம்போனன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க் டிவைசஸை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே மெனுவில் வந்தீங்கன்னா ஒயர்லெஸ் டிவைசஸ். ஸோ ஒயர்லெஸ் டிவைசஸில் ஹோம் கேட்வே இப்போ நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். நான் யூஸ் பண்ண போகிறது ஹோம் ரவுட்டர். ஓப்பன் பண்ணியாச்சா? ஸோ ஹோம் ரவுட்டருக்குள்ளே டபுள் கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா அதனுடைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்படி தான் இருக்கும் அதனுடைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர். ஒயர்டு மூலியமாகவும் நீங்கள் அதில் அவுட்புட் எடுக்கலாம். இப்போ நீங்கள் உங்களோட பிசியில் யூஸ் பண்ணியிருக்கீங்க இல்லையா, ஈத்தர்நெட் போர்ட்டு, என்னாச்சு? ஓப்பன் பண்ணியாச்சா? இப்போ அடுத்தது அந்த ஹோம் ரவுட்டரை ஓப்பன் பண்ணுங்க. இது புரியல. ஓப்பன் ஆகும். டபுள் கிளிக் பண்ணணும். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆச்சா? டபுள் கிளிக் அது மேலே வச்சு டபுள் கிளிக் பண்ணணும். கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ இப்போ அடுத்தது என்ன பண்ணுங்க, இதில் கான்ஃபிக். ஸோ கான்ஃபிகில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹோம் ரவுட்டர் எதெல்லாம் சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற டீட்டெயில் உங்களுக்கு காட்டும். இன்டர்நெட் சப்போர்ட் பண்ணும், லேனை நீங்கள் அதில் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஒயர்லெஸ் 2.4G 5G 5G2 ஒயர்லெஸ் கெஸ்ட்டு. ஸோ இத்தனை நெட்வொர்க் அதுக்குள்ளே இருக்குது. நீங்கள் பண்ண வேண்டியது GUI, கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். என்ன ஓப்பனா? ஸோ இப்போ அடுத்தது நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா GUI, கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு செட்டப் வருதா? ஸோ இதில் நம்ம என்ன பண்ணணும், இங்கே பாருங்கள், இன்டர்நெட் கனெக்ஷன் டைப் ஆட்டோமேட்டிக் DHCP. எதுக்காக இந்த ஆட்டோமேட்டிக் DHCPன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஒயர்லெஸில் போயிட்டு கனெக்ட் ஆகும்போது அந்த ஐபி அட்ரஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஐபி அட்ரஸ் நம்ம டைப் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. ஆட்டோமேட்டிக்காக ஒய்ஃபை நீங்கள் ஆன் பண்ண உடனே நெட்வொர்க்கோட கனெக்ட் ஆகும். ஸோ அதுக்கான செட்டப் தான் இந்த ஆட்டோமேட்டிக் DHCP அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இப்போது அந்த ஆட்டோமேட்டிக் DHCP செலக்ட் ஆகிருக்கு. ஹோஸ்ட் நேம் நீங்கள் கொடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா இது தேவையில்லை. அடுத்தது இங்கே பாருங்கள், ரவுட்டர் ஐபி அட்ரஸ் அப்படின்னு இருக்கா. இந்த இடத்துல பாருங்கள் 192.168.0.1 இருக்குது. நான் என்ன பண்ணிக்கிறேன், இப்போ நம்ம உங்களோட பிசியில் ஒரு ஐபி அட்ரஸ் பார்த்தீங்க இல்லையா, என்ன ஐபி அட்ரஸ் பார்த்தீங்க? 10.0.0.1 தான் உங்கள் பிசியில் பார்த்துருப்பீங்க. இப்போ ஐபி கான்ஃபிக்னு சொல்லிட்டு நம்ம டைப் பண்ணோமா, டைப் பண்ணும்போது அங்கே ஒரு ஐபி அட்ரஸ் காட்டுச்சா. ஸோ அந்த ஐபி அட்ரஸ் நான் இங்கே கொடுக்குறேன். அதே மாதிரி இங்கே சப்நெட் மாஸ்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அது எங்களில் பார்த்தீங்கன்னா இதுதான் நான் எங்களில் இருந்திருக்கும். 3 255 ஒரு 248. அதில் செக் பண்ண சொன்னேன் இல்லையா, மறுபடியோட செக் பண்ணிக்கலாம். CMD IP config இங்கே இருந்தது இல்லையா, இதை தான் கொடுத்துருக்கோம். இந்த ஐபி அட்ரஸ், இந்த சப்நெட் மாஸ்க். ஓகேவா? ஸோ ரெண்டையும் கொடுத்துட்டோம். DHCP சர்வர் எனேபிள்டு.
எனேபிளில் இருக்கணும். அதுக்கு அடுத்தது ஸ்டார்ட் ஐபி அட்ரஸ், எந்த ஐபி அட்ரஸ்லேருந்து இது ஸ்டார்ட் ஆகணும் அப்படிங்கிறது நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ எனக்கு ஸ்டார்ட் ஆக வேண்டியது 10லேருந்து ஸ்டார்ட் ஆகணும், 100க்கு பதிலாக 10. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் எனக்கு வந்து ஒரு 1200 ஐபி அட்ரஸ் வேணும். ஸோ எங்கள் இந்த லேபில் 1200 பிசி இருக்குது. அதனால் 1200 பிசிக்கும் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அசைன் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் சேவ் செட்டிங். ஸோ அதிகபட்சம் 1 to 253 தான் கொடுக்க முடியும்னு சொல்லுது. என்ன பண்ணிக்கிறேன், ரேஞ்சை மாற்றிக்கிறேங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கலாம், நமக்கு தேவைப்படுறது 1200 வேணும் அப்படின்னா கான்ஃபிக்குள்ளே போயிட்டு வயர்லெஸை கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஒரு சில சேஞ்சஸ் பண்ணி நம்ம அதை மாற்றிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 224 மாற்றினேன். 224 மாற்றினதுக்கப்புறம் சப்நெட் மாஸ்க்கு கடைசியாக 224 மாற்றுங்க. இப்போ நீங்கள் யூசர்ஸையும் சேஞ்ச் பண்ணுங்கள். யூசர்ஸ் நான் 1200 கொடுக்குறேன். கொடுத்துட்டு சேவ் கொடுக்குறேன். இதுவும் அவுட் ஆஃப் ரேஞ்சுன்னு வருது. இப்போ மறுபடியும் போயிட்டு 248 கொடுத்துட்டு 1200. ஸோ இந்த ரவுட்டர் 253 தான் வந்து 223 தான் பண்ணுது. ஸோ நான் 222 கொடுத்துட்றேன். இது சப்போர்ட் பண்ணல. ஸோ 222 இங்கே கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு சேவ் பண்ணுங்கள். ஸோ சேவ் பண்ணிவிட்டு எந்த எரரும் வரல அப்படின்னாக்கா இதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. எரர் காமிச்சா என்ன பண்ணுங்கள், அந்த ரேஞ்சை மட்டும் மாற்று. ஸோ மறுபடியும் சொல்கிறேன் பாரு, ரவுட்டருக்குள்ளே வந்துடுறோம். மறுபடியும் தான் சொல்கிறேன், ரவுட்டர் ஓப்பன் பண்ணு. இங்கே பாருங்கள், ஐபி அட்ரஸ் கொடுத்துட்டோம், டிஹெச்சிபி சர்வர் எனேபிள் கொடுத்தாச்சு, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் யூசர்ஸ். ஸோ ரொம்ப கூட கஷ்டப்பட தேவையில்ல, ஒரு 5-10 கூட கொடுத்துக்கலாம். ஒரு 10 கொடுத்துட்டேன். இந்த ரேஞ்செலாம் செட் பண்ணிட்டோமா. ஸ்டார்ட் ஐபி அட்ரஸ் எதில் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா 2லேருந்து ஸ்டார்ட் ஆகணும் கூட வச்சுக்கலாம். கொடுத்துட்டு சேவ் செட்டிங்ஸ் கொடுத்துருங்க. யாரும் எதுவும் வரல இல்லையா? ஸோ இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுங்கள், எண்ட் டிவைஸ் எடுத்துங்க. எண்ட் டிவைஸ், நெட்வொர்க் டிவைஸ் பக்கத்தில் எண்ட் டிவைஸ். இதில் என்ன பண்ண, லேப்டாப் ஒரு 4 லேப்டாப் எடுத்துக்கிறோம். எடுத்தாச்சா? ஸோ லேப்டாப் எடுத்தாச்சாப்பா இல்லையா? இங்கே பாரு, நெட்வொர்க் டிவைஸு பக்கத்தில் எண்ட் டிவைஸ். அதில் பாரு, பிசி லேப்டாப்பு இருக்கா இல்லையா? நீ போனது ஹோம் டிவைஸ் போயிருக்க, ஹோம் டிவைஸ் போகக்கூடாது. நான் சொன்னது நெட்வொர்க் டிவைஸ் பக்கத்தில் உள்ள எண்ட் டிவைஸ். காட்டுதா இல்லையா? நான் லேப்டாப்பை ஓப்பன் பண்ணுறேன். ஸ்க்ரூ வச்சு ஓப்பன் பண்ணல,
லேப்டாப்போட ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சரை ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா, லேப்டாப் இப்போ ஆனில் இருக்குது. ஆனில் இருக்கிற லேப்டாப்பை ஆஃப் பண்ணுங்க. சைடில் சுவிட்ச் இருக்கு பாருங்கள், லைட் எரியுதா? கொஞ்சம் அது ஜூம் இன் இருக்கு பாரு, ஜூம் இன் பண்ணினா தெரியும். இப்படி ஜூம் இன் பண்ணி பாரு, இப்போ தெரியுதா? ஜூம் இன் கொடுங்க, கொடுத்துட்டு பாருங்க. இந்த இடத்துல ஒரு பவர் பட்டன் தெரியுதா? அதை ப்ரெஸ் பண்ண உடனே ஆஃப் ஆகிருக்கும். இப்போ என்ன பண்ணோம், இந்த இடத்துல ஒயர்லெஸ் அந்த மாடுலை கொண்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணணும், ஒயர்லெஸ் மாடுல். ஸோ அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், WPC 300Nன்னு இருக்குது பாருங்கள், இருக்கா? இதை அப்படியே கிளிக் பண்ணிவிட்டு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி கொண்டு வந்து இப்படி பேஸ்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இங்கே இந்த இருக்கிற மாடுலை ரிமூவ் பண்ணணும். இதை கொண்டு வந்து இப்படி போட்டுருங்க. இந்த இடம் எம்டி ஆகிடுச்சா? ஸோ எம்டி ஆகிடுச்சு அப்படின்னா எம்டி ஆனதுக்கப்புறம் WPC 300N கொண்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணதும் இப்போ ஒயர்லெஸ் டிவைஸ் வந்து ஆட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இதே ப்ரொசீஜரை மற்ற 2 பிசிக்கும் பண்ணணும், லேப்டாப்புக்கும். அதுக்கு முன்னாடி இதை ஆன் பண்ணிக்கணும். ஆஃப் ஆனதை திரும்ப ஆன் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், கனெக்ட் ஆகிடும். கனெக்ட் ஆகிடுச்சா? நீங்கள் எல்லா லேப்டாப்புக்கும் அந்த மாதிரி ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிட்டீங்க. இப்போ லேப்டாப்பை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப்புக்கு போங்க. டெஸ்க்டாப்புக்குள்ளே போனீங்கன்னா அதில் பாருங்கள் ஐபி கான்ஃபிகரேஷன் இருக்கா? இதில் போய் கிளிக் பண்ண உடனே இங்கே பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஐபி அட்ரஸ் அசைன் ஆகிருக்காங்க. நம்ம கொடுத்த அந்த நெட்வொர்க்கில் இருக்கா 10.0.0.1ன்னு கொடுத்துருந்தோம். ஸோ 2வது ஐபி அசைன் ஆகிருக்கா? அதே மாதிரி சப்நெட் மாஸ்க்கும் இங்கே 248 அப்படின்னு இருக்கா? ஸோ இதே மாதிரி நீங்கள் எல்லா பிசிக்கும் நீங்கள் ஸ்டேட்டிக் போயிட்டு ஸ்டேட்டிக் கிளிக் பண்ணிவிட்டு திரும்ப டிஹெச்சிபி வந்தீங்கனாலும் ஆட்டோமேட்டிக்காக ஐபி அசைன் ஆகும். ஆனால் அதே ஐபி அசைன் ஆகாது. ஓகேவா? ஸோ நான் அடுத்த பிசிக்கு நான் அதை கான்ஃபிகர் பண்ணிவிட்டு இன்னொரு விஷயம் இருக்குது, நான் பண்ணுறேன். அது மாதிரி ஸோ அடுத்த பிசி நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். டெஸ்க்டாப்பில் போயிட்டு ஐபி அசைன் ஆகுதான்னு பார்க்குறேன். அசைன் ஆகிடுச்சு. ஸோ இப்போது 2 பிசிக்கு இடையில் நம்ம வந்து ஒரு டேட்டாவை ஷேர் பண்ணணும். 2 பிசிக்கு இடையில் நம்ம கனெக்டிவிட்டி இருக்கான்னு செக் பண்ணணும். இப்போ உங்கள் பிசியில் எல்லாத்துலேயுமே வந்து நெட்வொர்க் இருக்கு இல்லையா? இன்டர்நெட் இருக்கா? இன்டர்நெட் இருக்கா இல்லையா? இருக்குது. ஸோ இன்டர்நெட் இருக்காங்கிறத எப்படி செக் பண்ணுவாங்க நெட்வொர்க்கில் அப்படின்னா, பாருங்கள், இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு வந்துடு. கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு எப்படி வர்றது? இப்போ இந்த 2 பிசிக்கு இடையில உள்ள கனெக்டிவிட்டியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஒரே நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிருக்கு நமக்கு தெரியுது. இருந்தாலும் அதை செக் பண்ணுறதுக்கு அந்த பிசியை ஓப்பன் பண்ணிக்கிறேன். அந்த லேப்டாப் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த லேப்டாப்போட கமாண்ட் ப்ராம்ப்ட், இப்போ நம்ம பிசியோட கமாண்ட் ப்ராம்ப்ட் தானே போய் பார்த்தோம். இப்போ நம்ம கனெக்ட் பண்ணியிருக்க லேப்டாப்போட கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு போயிட்டு பிங்கு ஸ்பேஸு 10.0.0.5. ஸோ பக்கத்து பிசியோட ஐபி அட்ரஸ் இதுதான். ஸோ கொடுத்தோன்னே எனக்கு கனெக்டிவிட்டி வருதா? ஸோ இதுலேயும் என்ன பண்ணலாம், இதில் நெட்வொர்க் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு பிங்கு ஸ்பேஸு google.com. ஸோ அந்த பிசியில் நெட்வொர்க் இருக்கா இல்லையாங்கிறது செக் பண்ணிக்கலாம். இது புரியல, வருதா? போயிட்டே தான் இருக்கும். மற்றெல்லாம் 4 பேக்கெட் தான் போகும். இதில் மட்டும் குறைஞ்சது 16 பேக்கெட் போகும். ஹேங் ஆகிடுச்சு, ஒர்க் பண்ணல. நான் இந்த பீஸ்லேயும் செக் பண்ணிக்கிறேன்.
எல்லாருமே அவுட்புட் வருதா? என்னாச்சு? இங்கே ஸ்பேஸு 10.0.0.3. ஸோ நெட்வொர்க் கனெக்டிவிட்டி இல்லை அந்த பிசியில். நெட்வொர்க் கனெக்டிவிட்டி எனக்கு வரல. நெட்வொர்க் கனெக்டிவிட்டி இல்லை. ஒரு நெட்வொர்க் கனெக்டிவிட்டி இருக்குது உன்னோட பிசி. வேறு எதுவும் பண்ண முடியாது. வேறு எது பண்ணாலும் நெட்வொர்க் கனெக்டிவிட்டியை செக் பண்ண முடியாது. இன்னொன்று செக் பண்ணலாம். பிங்கு ஸ்பேஸு 8.8.8 போடுங்க. இதுவும் டிஎன்எஸ் சர்வர் தான். என்னாச்சு? நெட் வந்துருச்சா? அதான் வெளியில் வந்துருச்சுன்னா இப்போ என்னதும் வெளில தான் வந்துருச்சு. ஏன்னா என்னதையும் நெட்வொர்க் கனெக்ட் ஆகலை. ஸோ இது சிஸ்கோ நம்ம சிஸ்கோ பேக்கெட் ட்ரேசருக்குள்ளே இருக்கிற இந்த லேப்டாப்பில் நெட்வொர்க் இல்லை. என்னோட லேப்டாப்பில் நெட்வொர்க் இல்லை. அதனால் எனக்கு இந்த மாதிரி வரும். இப்போ நான் இந்த பிங் இந்த அட்ரஸ் கொடுத்துருந்தேன். இது கொடுக்கும்போது எனக்கு டெஸ்டினேஷன் ஹோஸ்ட் அன்ரீச்சபிள் இப்படிதான் வருதா? ஆனால் நெட் இல்லை. நெட்வொர்க் இருந்தால் காட்டும். நெட்வொர்க் இருந்தால் இந்த மாதிரி 0% லாஸ்ன்னு வரணும். நெட்வொர்க் இல்லைன்னா இப்படி தான் வரும். ஸோ அவ்வளோதான் இந்த ரவுட்டர். இந்த ரவுட்டரே நம்ம இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒயர்லெஸ் ஆப்ஷனும் உண்டு, ஒயர்டு ஆப்ஷனும் உண்டு. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். 4 ஒயர்டு ஈத்தர்நெட் போட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். அதை எப்படி கனெக்ட் பண்ணுறது இங்கே பாருங்கள். கான்ஃபிக்குள்ளே வந்துட்டு ஃபிசிக்கலில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்புட்டு 4 அவுட்புட்டு போட்டு இதில் இருக்குது. கவனி, இதை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒயர்லெஸில் கனெக்ட் பண்ணுறதை பார்த்துட்டோம். ரவுட்டரில் வெளியில் வந்து எதுவும் பண்ண முடியாது. திரும்ப அது சேவ் ஆகிருக்காது, வெளில போயிருக்கும். ஸோ இங்கே இருக்கல 4 போர்ட்டு. இதில் 4 போர்ட்டில் நான் 2 போர்ட்டை யூஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் பாருங்கள், லெஃப்ட் சைடு பாட்டமில் ஒரு லைட்னிங் சிம்பிள் காட்டுதா? மின்னல். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய கேபிள்ஸ், இதெல்லாமே ஒரு கேபிள். ஓகேவா? அதில் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு கேபிள் ஆட்டோமேட்டிக்கலி சூஸ் கனெக்ஷன் டைப்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணு. கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ண உடனே பாருங்கள் ஒரு சிம்பிள் புதுசாக வந்துருக்குதா மவுஸில்? அதுதான் ஈத்தர்நெட் கேபிள். ஸோ இங்கே ஒன்று கிளிக் பண்ணிவிட்டு பிசியில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா கனெக்ட் ஆகிடும் பாரு. கனெக்ட் ஆகிடுச்சா? அதே மாதிரி மறுபடியும் ஆட்டோமேட்டிக் கேபிள் ரவுட்டரில் கொடுத்துட்டு பிசியில் கொடுத்தீங்கன்னா ஒயர்லெஸில் கனெக்ட் ஆகிருக்கிறதுல கனெக்ட் ஆகாது. நான் 2 ஒயர்லெஸை கனெக்ட் பண்ணி 2 தான் நான் அப்படியே எம்டியாக வச்சுருந்தேன். மறுபடியும் ஒரு லேப்டாப் எடுத்துக்கங்க. எடுத்துட்டு அதில் கனெக்ட் பண்ணிப்பார். இதில் மொத்தம் 4 போர்ட் இருக்கும். ஸோ 4 போர்ட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் 5ஆவதாக ஒரு பிசியை கனெக்ட் பண்ணி செக் பண்ணுறேன்.
5 போர்ட் அவைலபிளாக இருக்குது. ஸோ 6வதாக இருக்கான்னு பார்ப்போம். ஏன்னா ஒரு இன்புட் போட்டு 4 அவுட்புட் போட்டு இருந்தது. இப்போ பாருங்கள் நோ அவைலபிள் போர்ட் வந்துருச்சா. ஸோ ஏன்னா அதில் 4 இன்புட் போட்டு ஒரு அவுட்புட் போட்டு, ஸோ அந்த 5மே யூஸ் பண்ணிட்டோம். அதுக்கு மேலே நீங்கள் எதையும் கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ இப்போ எதுக்கு இதை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் ஒயர்லெஸில் இருக்கிறதுக்கும் ஒயர்டாக கனெக்ட் பண்ணுறதுக்குமே நீங்கள் ஐபி அட்ரஸை ஆட்டோமேட்டிக்காகவே இங்கே அசைன் ஆகிடும். டெஸ்க்டாப்புக்கு போயிட்டு ஐபி கான்ஃபிகரேஷன் கொடுத்தீங்கன்னா இங்கே டிஹெச்சிபி நீங்கள் கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஐபி அசைன் ஆகணும். கொஞ்சம் டைம் எடுத்து அசைன் ஆகும். நம்ம ரேஞ்ச் எவ்வளோ கொடுத்துருக்கோம் அதை பொறுத்து. ஸோ ரேஞ்சு நம்ம அதிகமாக கொடுத்துருக்கோம் அப்படின்னா இதை செக் பண்ணிக்கலாம். நம்ம உள்ளே போயிட்டு ஜியோவையில் போய் பார்த்தீங்கன்னா எத்தனை ஐபி அட்ரஸ் நம்ம அந்த லிமிட் கொடுத்துருக்கோன்றதை பார்த்துக்கலாம். ஜியோவைக்குள்ளே போயிட்டு இங்கே நான் வந்து வெறும் 5 ஐபி அட்ரஸ் தான் கொடுத்துருக்குறேன். மேக்ஸிமம் கொடுத்ததே 5 ஐபி அட்ரஸ் தான். ஸோ இங்கே நிறைய டிவைஸ் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு பிசிக்கு செக் பண்ணிக்கிறேன் ஐபி அசைன் ஆகிருக்கா அப்படின்றத. இங்கே அசைன் ஆகிடுச்சு. ஓகேவா. 5க்கு மேலே போச்சுன்னா அசைன் ஆகாது. இப்போ வந்து 4வது ஐபி டெஸ்க்டாப் ஐபி கான்ஃபிகரேஷன் டிஹெச்சிபி கிளிக் பண்ணும்போது எனக்கு அசைன் ஆகிட்டுருக்கு. இது 5வது ஐபி. ஸோ இதுக்கப்புறம் ஐபி அட்ரஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு அசைன் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் ஐபி அட்ரஸ் இல்லை. 5 ஐபி அட்ரஸ் தான் அவைலபிளாக இருந்தது. 5மே நம்ம அசைன் பண்ணியாச்சு. ஸோ சேம் ப்ரொசீஜர் தான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரவுட்டர், ஒயர்லெஸ் ரவுட்டர், ஒயர் ரவுட்டர்லாம் இதே மாதிரி தான் அதை கான்ஃபிகரேஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. ஸோ மீதி நம்ம நாளைக்கும் நெட்வொர்க்கிங்கில் பார்க்கலாம். நெட்வொர்க்கிங், க்ளவுடு